இவரு நயனார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விருந்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லி செய்தி ஆ. வந்தது. ஆ. 100 வெரைட்டிக்கு மேல காய்கறி விருந்து வச்சிருக்காரு. 100 வெரைட்டிக்கு மேல. இல்ல. இத அது படிக்கிற ஒரு அது சாதாரண ஏதாவது சிம்பாலிசம் இருக்கா சார்? 100 ஆமா. சீட்டு 100 சீட்டு கிடைக்குமா கூட்டணியில? என்னங்க நயனார விட அதிகமா பேராசை உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் கிடைக்கும். ஆனா, இப்ப இது நான் சாதாரண படிக்கிற ஒரு வறுமையில வாழ்ற ஒருத்தர விடுங்க. இப்ப நான் என்னைய மாரி ஆட்கள், உங்கள மாரி ஆட்கள் இத படிக்கும்போது என்ன நினைப்போம், இவர் வந்து 100 வெரைட்டிக்கு மேல சாப்பிட முடியுமா? இது வேஸ்ட் தானே! இது தேவை. அதாவது அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எளிமையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அரசியல்வாதிகள். எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டது. இன்னும் அப்படிப்பட்ட அரசியல் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு அமைச்சர் வந்து சேரியில குடிசையில தான் இருந்தாரு. அந்த மாரிப்பட்ட அமைச்சர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனா பொதுவா அந்த மாரி இல்லை. தலைவர்கள் அது மாரி இல்லை. அப்ப இவங்க என்ன வழிகாட்டுறாங்க இன்னைக்கு? இது மாரி டிஸ்ப்ளே ஆஃப் வெல்த் இப்ப தானே சொல்லிட்டு இருந்தோம். என்கிட்டலாம் பாருங்க என்னால இவ்வளவு பெரிய சாப்பாடு குடுக்க முடியும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்ததுன்னா, இவங்க மத்தவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ண போறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒருவேளை இந்த மாரி வந்தீங்கன்னா, கூட்டணிக்கு வந்தீங்கன்னா 100 ஐட்டத்துக்கு மேல சாப்பாடு போடுவேங்கிற மாரி மறைமுகமா சொல்றாரா? என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. கூட்டத்துக்கு வர்ற எல்லாருக்குமா சார்? இல்லையே. இல்ல. செலக்டட் இல்லையே. ஒரு 1000 கூட்டணி பேருக்கு மட்டும் தானே. 1000 பேரா? கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்ற தலைவர்கள் 5 பேருக்கு மட்டும் தான் அந்த சாப்பாடு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். கூட சாப்பாடு வந்தவங்க ஒரு 100 பேர் கரெக்ட். ஒரு 100 பேர் இருப்பாங்க மொத்தம். 100 பேர் அதுக்கு மேல இருப்பாங்க. அங்க அவருடைய உரையாடல்கள்ல இப்ப 2 நாட்களாக மையமான பொருள் ஓபிஎஸ் நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தது. உடனே அவர் வந்து நான் 6 தடவை கூப்பிட்டேன். நீங்க பதிலே சொல்லல. நான் அதுக்கப்புறம் குறுஞ்செய்தி அனுப்புனேன். அதுக்கும் பதிலே இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் வந்து நேற்று ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாரு சார். அதுவும் ரொம்ப முக்கியமான அறிக்கையாக இருக்குது. அவங்க கூட்டணி சம்பந்தமாக எங்க போறோம் அப்படின்னுலாம் நீங்க வந்து பொது வெளியில பேசாதீங்கன்னு கட்சியினருக்கு ஒரு அஹ், அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாரு. நீங்க திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சனைகளையும் பொதுமக்களிடத்துல பொதுக்கூட்டம் போட்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வள்ளலார் சொன்னாரு கடைவரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. இன்னைக்கு பிஜேபி நிலைமை அப்படித்தான் இருக்கு. கடைவரித்தேன் கொள்வார் இல்லைன்னு. அதான் யார் வேணாலும் வாங்கலேன், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து இப்பொழுது கடைவரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. விரிக்க வேண்டிய நேரத்துல கடைவரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா அவருக்கு எந்த மாதிரியான அலையன்ஸ்ல நம்ம இறுதியில போய் நிற்போங்கிறது இன்னும் அவருக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு யாரையுமே அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி